சின்னதா நல்லவேளை நம்ம சீக்கிரம் ஷூவெல்லாம் கொளுத்தி முடிச்சுட்டோம். வெளிய என்ன மழை பெய்யுது, என்ன இடி மின்னலுமா இருக்கு. தண்ணி ஏகப்போகம் சேரும் போல இன்னைக்கு குளத்துல. தாமிரபரணி ஆத்துல தண்ணி பெருக்கெடுத்து ஓடதான் வெள்ளம். இவ்வளவு நாள் என்ன வெயில் அடிச்சிச்சு, இப்ப என்ன மழை பெய்யுது. செல்லதாய் அக்கா சொன்னாங்க, டிவில பார்த்தேன் 2 3 நாளைக்கு நமக்கு மழை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளவு நாள் மழை தண்ணி இல்லாம ஒரே சங்கடமா இருந்துச்சு. இந்த வருஷம் நடுவோமா நடமண்டமா என்ன செய்ய போறோம் அப்படின்னு. இன்னைக்கு நல்ல மழை வெளுத்து வாங்கிட்டு நாளைக்கு நம்ம நடுவே போட்ட வேண்டியதான் முதல்ல ஆளா. இல்லைன்னா ஆள் கிடைக்காது நடக்குது. ஏங்க நாத்துலாம் வளர்ந்துட்டு அதுக்குள்ள நட போறீங்க. நாத்து வளராம புடுங்கி நடக்கிறதுக்கு வந்து சங்கடமா இருக்கும். சின்ன நாத்தா இருந்துன்னா நடுவை ஓடாது பத்திக்கோங்க. அப்புறம் இடமும் தொலையாது நடதுக்கு. அதனால நாத்து கொஞ்சம் வளரட்டும். அதுக்குள்ள வாய்க்கா வரப்பெல்லாம் வெட்டிடுங்க. வயலெல்லாம் நல்லா தொல்லி அடிச்சு வச்சிருங்க. ஆளுகள் குட்டி தண்டு பிற வயல் தொல்லி அடிக்கலாம். பிற சண்டைக்கு எதிரால பிற நட வர மாட்டேன்னு செய்யறாங்க. அதனால வயலெல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆளை கூப்பிடணும். பாக்கியா வரப்பெல்லாம் ஏற்கனவே வெட்டி தான் வச்சிருக்கு. நாத்துலாம் நல்லா வளர்ந்துட்டு. இந்த வண்டிக்காரனை கூப்பிட்டு தொழி மட்டும் அடிக்கணும் பத்திக்கா. தொழி அடிச்சு அதனால நட ஆரம்பிக்க வேண்டியதான். பிறகு மழை தண்ணி ரொம்ப தானே வேற ஆளுகள் கிடைக்காது. நமக்கு தட்டுப்பாடு ஆயிரும். பிறகு நம்ம வயல் நடாம கிடந்துக்குவோம் அப்படியே. ஏங்க ஒரு நாள் வயலை தொல்லி அடிச்சு எப்படிங்க உடனே நட முடியும்? புல்லுலாம் எப்படி அழுகும்? தொல்லி அடிச்சு 2 நாள் போட்டு இது மாதிரி 3ஆவது பக்கம் தொல்லி அடிச்சா நல்லா இருக்கும். தொலி நல்லா இருந்தாலும் நடக்கும் நல்லா இருக்கும். தொலி இல்லைன்னா நடாம போட்டுக்கிறாங்க. அப்புறம் 4 ஒத்திரை கிடந்து நட்டு நடக்கணும். ஏற்கனவே 2 தடவை தொழி அடிச்சாச்சு. நாளைக்கு தொழி அடிக்க போது 3வது தொழி அடிப்போம். அதனால நல்ல தொழிலாம் இருக்கும் நடறதுக்கு. நீ இந்த காய்கறிக்கு போனது நடப்பான ஆளுநர் கூப்பிட்டு நாளைக்கு நம்ம நட்டுவோம் வயல. 3 நாள் வேற கனத்த மழை இருக்குன்னு சொல்லியிருக்காவ. நம்ம நாளைக்கு நடனுங்க. நாளைக்கு மழை ரொம்பனா யார் நட வருவா? அப்படியே நட்டாலும் வெள்ளத்துல பூரா முங்கி போச்சுன்னா என்ன செய்ய? 3 நாள் மழையை பார்த்துட்டு அப்புறம் நம்ம நடலாம். ஒன்றும் அவசரம் இல்லை. பையன் நட்டுக்கலாம். கோபாலு, 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 வெளியே வா கோபாலு. நல்ல மழை பெய்யுது. இந்த இடத்துல யாரும் நம்மள இருந்து கோபாலு கோபாலு கத்தி கிடக்கா. சரி போய் பாப்பு யாரு. இருங்க, அது குப்புசாமி அண்ணன். என்ன உள்ள வாங்கினேன்? என்ன கோபாலு சாப்பிட்டாச்சா இல்ல இனிமேதான் சாப்பிடணுமா? என்ன செய்யலாம் 2 பேரும்? சாப்பிட்டாச்சுனே சாப்பிட்டு உட்கார்ந்துருக்கா. நீங்க சாப்பிட்டாச்சா? என்ன இந்த பக்கம்? கோபாலு நல்ல கனத்த மழை பெய்யுது. 3 நாள் கனத்த மழை இருக்குன்னு சொல்லியிருக்கான். குளத்து மழை அடைச்சிருக்கா இல்லைன்னு ஒரு 8 போய் பாத்துட்டு வரும். குளத்துல தண்ணி எவ்வளவு கிடக்குன்ட்டு பாத்துட்டு வரணும். நாங்களா இருக்கோம். ஒரு 4 5 பேர் போறோம். நீ வரையா அவனை கூட்டு போகணும்னு வந்திருக்கேன். ஆமாயா ஒரு 8 போய் பாக்கணும். குளத்து மழை அடைச்சிருக்கா என்னன்னு. பிறகு கரை எங்கேயும் உடஞ்சிருக்கான்னு பாக்கணும். இல்லைன்னா வெள்ளம் ஊருக்குள்ள வந்துரும். இந்த ராத்திரி போய் அங்க குளத்துட்டு பாக்குறீங்கல்ல, என்ன மழை பெய்யுது, என்ன இடி மின்னலுமா வருது மழை. இப்பவே போய் பாக்கணுமாங்க? ஒரு நாள் ராத்திரி குளம் தாங்காத. அதுக்குமே உடஞ்சு ஊருக்குள்ள தண்ணி வந்துட போகுது. சரி போத அந்த கொடையை எடுத்துட்டு போங்க. வேற என்ன செய்ய? மழை வேற நிறைய பெய்யுதுல. ஒரு 8 போய் பாத்துட்டு வந்துருவேன். ஊருக்குள்ள தண்ணி வந்து என்ன செய்ய? நீ சாப்பிட்டு வரங்க நான் பாத்துட்டு சீக்கிரம் வந்துருவேன். குப்புசாமி என்ன சரியான மழை பெய்யுது. அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரிக்குள்ள குளம் பெருகி மறுவா பெரும் போது அப்படியே ஒரு வெள்ளம் போகுது. எங்க வீட்டு முன்னாடி இவ்வளவு வெள்ளம் போகுது. அப்ப குளத்துக்கு எவ்வளவு தண்ணி வந்து சேர்ந்துருக்கு. வாங்க சீக்கிரம் போய் பாத்துட்டு வரும். அந்த டீ கடைக்கு போவா கோபால். அங்கதான் எல்லாரும் இருக்கவா. நம்மளும் சேர்ந்து போலாம். சரி வாங்க போவோம். அப்ப என்ன மழை பெய்யுது. ஊருக்கு வெளியே இவ்வளவு வெள்ளம் போது அப்ப குளத்துக்கு எவ்வளவு தண்ணி போய் சேர்ந்துருக்குன்னா இந்த தண்ணி போய் நம்ம குளத்துக்கு தானே போகுது. வாங்க போய் பாப்பு சீக்கிரம். குளம் உடஞ்சு போயிடாம. இவ்வளவு தண்ணி போனா நம்ம குளம் தாங்குமா? சரி வாங்க சீக்கிரம் போய் பாத்துட்டு வரும் குளத்து. என்ன வெயில் அடிச்சு திடீர்னு என்ன இவ்வளவு மழை பெய்யுது? ஏன்னா புயல் உருவாயிருக்கான 4 நாள் கனத்த மழை இருக்கும். அதான் இவ்வளவு காத்து வீசுது. இவ்வளவு மழையும் பெய்யுது. என்ன வெயில் அடிச்சிச்சு. மழை காலமும் முடிய போது எங்க மழை இருப்பதுன்னு நினைச்சு இந்த வருஷம் விளைச்சல் வெள்ளாம இல்லாம பேரும் பசியும் பட்டினி தான் நினைச்சு நல்ல வேலை மழை வந்துட்டு நம்மளுக்கு. சரி சரி இங்க நின்று பேசிட்டு நேரம் தான். வாங்க குளத்துக்கு பாப்போம். என்னண்ணே ஒரு நாள் மழைக்கே மறுவா விழுந்துட்டு நம்ம குளம் தாங்காது போல. என்ன மழை பெஞ்சிருக்கு. ஒரே நாள குளம் நிரம்பி மறுவா போயிட்டு காட்டு தண்ணி சும்மா துப்பு துப்புன்னு வந்து சேருது இல்ல. அதான் ஒரே நாள குளம் பெருகிட்டு மறுவா விழுந்துட்டு. ஒரு நாள் முழுக்க மழை பெஞ்சா குளத்துக்கு வர வழிபோக்கு தண்ணி வேற அதிகமா வந்து சேர்ந்துருக்கும் போது அதான் டக்குனு குளம் நிரம்பி மறுவா விழுந்துட்டு. எப்படியோ குளம் பிறகு மறுவா விழுந்துட்டு. அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம். நான் வேற நாளைக்கு வயல் நடணும்னு பார்த்தேன். இந்த மழையெல்லாம் பார்த்து தான் நடனம் போல. இல்லைன்னா நம்ம வயல்லாம் முங்கி போவோம்.